நம்ம எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண வைக்கிறது, எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றது? ஏன்னா நமக்கு உத்திமுறைகள் இப்போ ஓரளவுக்கு தெரிஞ்சிடுச்சு இல்லையா? அந்த உத்திமுறைகளை நம்ம எப்படி பண்ணலாம்? எவ்வளவு சிறப்பா நம்ம அத பேசி சிறந்த உச்ச மதிப்பெண்களை பெறலாம். பொது நல பண்புகள் இதெல்லாம் தான் நீங்க பேச போறீங்க. இல்லைன்னா விழுமியங்கள் சொல்லலாம். வரிசையில் நிற்றல், சமூகமான சூழல். சமூகமான சூழல்னா ஸ்மூத் சரௌண்டிங், மனித நேயம், வாகனம் நிறுத்துமிடம் இல்ல கார்பேட்டை கூட சொல்லலாம், திரையரங்குகள். இங்கெல்லாம் நீங்க சமூக பொறுப்புணர்வை மேம்படுத்த முடியும். குடும்பத்துல யார் முன்னுதாரணமா இருக்கலாம்னு சொல்லலாம், பெற்றோர்கள். பெற்றோர்கள் சமூக பொறுப்புணர்வை மாணவர்களுக்கு ஊக்குவிக்க முன்னுதாரணமாக விளங்க வேண்டும். நீங்க சொல்லக்கூடிய ஒரு சொல்லு அதோட எண்டிங் எப்படி வேணுமோ நீங்க மாற்றிக்கொள்ளலாம். ஏன்னா இது எதுக்காக அப்படின்னா, நம்ம பேசக்கூடிய சொற்கள், நம்ம வாய்மொழி தேர்வுல பேசக்கூடிய சொற்கள் ரிப்பீட் ஆக, நம்மளையே அறியாம ரிப்பீட் ஆக வாய்ப்பு இருக்கு. பணுவலை உன்னிப்பாக கேட்க வேண்டும். முக்கியமான சொற்களை அடையாளம் காணுங்கள். விடைகளின் எல்லா சொற்களையும் படிக்க வேண்டும். விடைகளை அனலைஸ் பண்ண வேண்டும்.